இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்டிஃபிகேட் இன் பேசிக் கம்ப்யூட்டிங், அதாவது பேசிக் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்ட்ல லெசன் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம். இந்த லெசன் ஒன்னை நம்ம முடிச்சிட்டோம். இந்த லெசன் ஒன்னை முடிச்ச பிறகு அதோடைய ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதை நம்ம பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்ம் ஓப்பன் ஸ்கூலுடைய டீச்சிங் மெத்தடாலஜி என்னன்னு சொன்னா, ஒரு லெசனை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த லெசன் போறது கிடையாது. ஒரு லெசனை முடிச்சுட்டு அதை ஃபுல்லா வந்து ப்ரீவியஸ் இயருடைய கொஸ்டின்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்பதான் உங்களுக்கு என்ன தெளிவு கிடைக்கும்னு சொன்னா, ஓகே இந்த செம் நம்ம படிச்சிருக்கோம், இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆனா கொஸ்டின் இப்படிதான் வரும் போல, 1 மார்க் இப்படிதான் வரும் போல, 2 மார்க் இப்படிதான் வரும், இந்த லெசன்ல வந்து 1 மார்க் தான் அதிகம் வரும் போல, இந்த லெசன்ல வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து அதிகமா வரும் போல, அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி தெளிவு கிடைக்கும் போது அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்ப எக்ஸாமை பேஸ் பண்ணி நம்ம வந்து போறதுனால இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் முடிச்சுட்டு தான் அடுத்த செம் நம்ம போவோம் நம்ம. ஓகேவா? இதுதான் வந்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவானது. இப்ப பேசிக் கம்ப்யூட்டிங்ல லெசன் ஒன் என்னன்னு சொன்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகே, இது லெசன் ஒன்னு. இந்த லெசன் ஒன்ல என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கும்போது ஜஸ்ட் நம்ம கொஸ்டினை ஆன்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணாம அந்த கொஸ்டினை நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லா கான்செப்டுவலா டிஸ்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல்லா நம்ம புரிய வச்சுட்டு தான் நம்ம அடுத்த கிளாஸ்க்கு நம்ம போவோம். இப்ப பாருங்க, இதுல வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க? ஒரு 4 இதை கொடுத்துருவாங்க. கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா 1 மார்க் தான் அது. ஒரு 4 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இதுல ஹார்ட்வேர் இது சாஃப்ட்வேர் இது நம்மளா வந்து பிரிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இது 1 மார்க் தான். ஒரு 4 வார்த்தையை கொடுத்துட்டு இதுல இருந்து ஸ்கேனர் இது மானிட்டர் இது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு 4 வார்த்தையை கொடுத்துட்டு இதுல ஃபிளாஷ் மெமரி எது, ஆப்டிக்கல் டிஸ்க் இது அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது நம்ம தெரியறதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் என்னன்னு தெரியணும், சாஃப்ட்வேர் என்னன்னு தெரியணும். தெரிஞ்ச பிறகு இந்த 4 பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஐடியா இருந்தா தான் இது ஹார்ட்வேரா சாஃப்ட்வேர் நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, நம்ம வந்து நம்ம கான்செப்ட்குள்ள போலாம். சரிங்களா? இப்ப ஹார்ட்வேர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலா நீங்க வந்து டச் பண்ணலாம். ஓகேவா? இப்ப வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்கு, அதை நீங்க டச் பண்ணலாம். ஓகேவா? மானிட்டர்ல என்ன என்ன நமக்கு வருது, நமக்கு வந்து ஒரு டிஸ்ப்ளே வருது. ஓகேவா? அதே மாதிரி சிபியு இருக்கு, சிபியு வந்து நீங்க டச் பண்ணலாம். கம்ப்யூட்டர்ல சிபிங்கிற ஒரு பார்ட் இருக்கும், அதை நீங்க டச் பண்ணலாம். அதுதான் கம்ப்யூட்டருக்கு பிரெயின் மாதிரி. ஓகேவா? நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா டேட்டாவும் அதான் ப்ராசஸ் பண்ணுது. இப்ப இந்த மானிட்டரி சிபியு வந்து ஹார்ட்வேர், ஏன்னா அதை நீங்க டச் பண்ணலாம். சாஃப்ட்வேர்னா நீங்க டச் பண்ண முடியாது. நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் சாஃப்ட்வேர் தான் சாஃப்ட்வேர். ஓகேவா? இப்போ விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னா அடுத்த வருஷம் நம்ம பார்ப்போம், கவலைப்படாதீங்க. சரிங்களா? அது ஒரு சாஃப்ட்வேர் தான், அதை நீங்க டச் பண்ண முடியாது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எம்எஸ் ஆஃபீஸுமோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ எம்எஸ் ஆஃபீஸுங்கிறதும் ஒரு சாஃப்ட்வேர் தான், அதை நீங்க டச் பண்ணிலாம் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ ஹார்ட்வேர்னா நீங்க டச் பண்ணி பார்க்க முடியும், சாஃப்ட்வேர்னா டச் பண்ணி பார்க்க முடியாது. சாஃப்ட்வேர்னா என்ன? ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் இதுல எது ஹார்ட்வேரு? மானிட்டர் ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? Hard ஹார்ட்வேர். விண்டோஸ் ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? software. Software. எம்எஸ் ஆஃபீஸ் ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? Software. குட். Software. சிபியூ ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? Hardware. சிபியூ ஃபுல் ஃபார்ம் என்ன? Control processing. கண்ட்ரோல் ப்ராசஸிங் கிடையாது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே. அதே மாதிரி பாருங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்ப ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கேட்டிருக்காங்க. இங்க என்னது? ஸ்கேனர் அண்ட் மானிட்டர். ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கேனர்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டிஸ்பிளே என்னன்னு தெரியணும், ஸ்கேனர் என்னன்னு தெரியணும். மானிட்டர்னா டிஸ்பிளே டிவைஸ். ஓகேவா? டிஸ்பிளே டிவைஸ்ல என்னென்ன டிவைஸ் சொன்னா, இப்ப நம்ம கம்ப்யூட்டர் டிஸ்பிளே பண்றோமா இல்லையா, அதான் மானிட்டர் டிஸ்பிளே டிவைஸ் சொல்றோம். இதுல வந்து 2 வகையான டிஸ்பிளே டிவைஸ் இருக்கு. ஒன்னு எல்இடி டிவைஸ்பாங்க. எல்இடினா இப்பதான் லேட்டஸ்டா வந்திருக்குல்ல, எல்லா வீடுகள்லயும் எல்இடி மாதிரியான டிவி தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும், அதான் எல்இடி.
எல்இடி என்ன பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோடு டிஸ்பிளேஸ். இந்த மாதிரியான டிஸ்பிளேக்கு பேரு எல்இடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஆர்டி. சிஆர்டினா பழைய காலத்து வீடுகளில் அந்த மானிட்டர் ரொம்ப பெருசா இருக்கும், அதான் சிஆர்டி, கேத்தோட் ரே டியூப் மானிட்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து மானிட்டர்னு அர்த்தம். அடுத்து ஸ்கேனர். ஸ்கேனர்னு சொன்னா ஒரு இன்புட் டிவைஸ். ஸ்கேனருங்கிறது என்னது? இன்புட் டிவைஸ். டிஸ்பிளே மானிட்டருங்கிறது அவுட்புட் டிவைஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸ்கேனர்னா ஒரு விஷயத்தை ஸ்கேன் பண்றது. அதுல ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு எழுத்து எழுதியிருப்பாங்க, அதை அப்படியே என்ன பண்றோம், நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்றோம். இதுதான் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்னு சொல்றாங்க, ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன். அதாவது நீங்க ஓஎம்ஆர் சீட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. அதுல வந்து ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம அந்த புள்ளியை ஃபுல்லா என்ன பண்ணணும், நம்ம கருப்பா நம்ம வரையணும், அதுல ரவுண்ட் பண்ணணும் கருப்பா. அதான் ஓஎம்ஆர் சொல்றாங்க, ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன். அந்த புள்ளியில இப்ப எந்த புள்ளியில வந்து அந்த கருப்பா இருக்கோ அதை மட்டும் ஸ்கேன் பண்ணிடும். ஒரு 4 புள்ளி இருக்கும், ஏபிசிடி ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல. அப்ப ஏங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்றதா இருந்தா அந்த ஏங்கிற புள்ளியில நீங்க ஃபுல்லா என்ன பண்ணணும், கருப்பா வரையணும். அப்படி வரைஞ்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து உங்களால பண்ண முடியும், அந்த ஆன்சரை வந்து பண்ண முடியும். கரெக்டா என்ன பண்ணும், நீங்க வந்து அதை திருத்த தேவையில்ல. இப்ப எக்ஸாம் நடத்துறவங்க அதை வந்து திருத்த மாட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியலாம் அதை செஞ்சு கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன் சொன்னா ஒரு புள்ளி இருக்கும், எந்த புள்ளியில கருப்பா இருக்கு அப்படிங்கிறத அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ ஸ்கேனருங்கிறது இப்போ பிசிக்கலா வந்து இப்போ நம்ம எழுதுறோம், இப்போ நம்ம மார்க் பண்றோம் இல்லையா, அதை வந்து டிஜிட்டலா மாத்துறது தான் ஸ்கேனர். ஓகேவா? அது வந்து நிறைய வகையான ஸ்கேனர் இருக்கு. அதுல முக்கியமான ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஓசிஆர், ஓஎம்ஆர். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வருவோம், சரிங்களா? கொஸ்டினுக்கு வரும்போது ஓசிஆர்னா ஸ்கேனரா மானிட்டரா? Scanner. குட். Scanner. எல்இடினா ஸ்கேனரா மானிட்டரா? Monitor. Monitor. சிஆர்டினா ஸ்கேனரா மானிட்டரா? Monitor. Monitor. ஓஎம்ஆர்னா ஸ்கேனரா மானிட்டரா? Scanner. Scanner. ஸ்கேனர். குட். ஸோ நம்ம இதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் மெமரினா என்ன, ஆப்டிகல் டிஸ்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதான் அடுத்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபிளாஷ் மெமரினா என்ன, ஆப்டிகல் டிவைஸ்னா என்ன? ஸோ ஃபிளாஷ் மெமரினா உங்களோட மெமரி கார்டு இருக்கு, பென்ட்ரைவ் இருக்கு, ரெண்டுலையுமே சிப்பு தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சிப்புல தான் என்ன ஆகும், உங்களுக்கு டேட்டா ஸ்டோர் ஆகும். இதுதான் ஃபிளாஷ் மெமரிங்கிறாங்க. அந்த எஸ்டி கார்டுன்னு சொல்றாங்களே, எஸ்டி கார்டுங்கிறது ஒரு வகையான ஃபிளாஷ் மெமரி, ஒரு வகையான மெமரி கார்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்றாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா நீங்க சிடியை பாத்தீங்கன்னா ஒரு பளபளப்பா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? பாருங்க, கலர் கலரா அந்த இங்கேயே சிடி கொடுத்துருக்கேன், கலர் கலரா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா? இதுதான் ஆப்டிக்கல் டிஸ்க் ஸ்டோரேஜ்பாங்க. அது வந்து சிடி, டிவிடி எல்லாமே என்னது, ஆப்டிக்கல் டிஸ்க் ஸ்டோரேஜ். இது எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணி அதில் மாத்திக்கவும் செய்யலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சிடின்னு சொன்னா நம்ம கம்மியான ஸ்டோரேஜ், டிவிடினா நம்ம அதிகமான ஸ்டோரேஜ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஸோ இதுல வந்து எது ஃபிளாஷ் மெமரி, இது ஆப்டிகல் டிஸ்க் பார்ப்போம். சிடி ரோம்ங்கிறது ஃபிளாஷ் மெமரியா, ஆப்டிகல் டிஸ்கா? Optical disc. டிவிடி, Optical. Flash memory. Optical disc. எஸ்டி கார்டு, Flash memory. Flash memory. பென் டிரைவ். Flash memory. Flash memory. குட். ஸோ இப்படிதான் வந்து 1 மார்க் வந்து இந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும், இப்போ நம்ம இந்த 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 லெசன்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத. ஒரு விஷயத்தை படிக்கும்போது இது ஹார்ட்வேர், இப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்கு, இந்த ஹார்ட்வேர்ல எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். இப்போ ஏன்னா இதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்களே, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சொல்லி இதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஹார்ட்வேர்ல நிறைய ஹார்ட்வேர் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அதே மாதிரி ஸ்கேனர்ல பல வகையான ஸ்கேனர் இருக்கு, பல வகையான மானிட்டர் இருக்கு. அந்த ஒரு 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 டேர்ம் இருக்குன்னா அந்த டேர்முடைய எல்லா டைப்ஸையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இதே கொஸ்டின் வந்து எக்ஸாம்ஸ் கேட்பாங்க, எங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. எதுக்குன்னு சொன்னா
இதே கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க அவங்க கேரண்டி கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் நாளைக்கு வராட்டி நம்ம கொஸ்டின் நம்ம பார்த்தோமே வரலையே, எந்த கொஸ்டினுமே வரலையே, நம்ம படிச்ச எந்த கொஸ்டினுமே வரலையா அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க இப்ப இந்த கொஸ்டினை வந்து நீங்க பாக்குறது ப்ராக்டிஸ்க்காக தான், பயிற்சிக்காக தான். இதே கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. வேற கொஸ்டின் தான் கண்டிப்பா வரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் நடத்துறோம் நம்ம. இதுல வந்து எந்த கேரண்டி நம்ம கொடுக்கலாம், நம்ம இதே கொஸ்டின் தான் வரும்னு. அதனால வந்து ஆனா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இப்ப ஹார்ட்வேர்னா அது ஃபுல்லா படிச்சிடணும். அதே மாதிரி ஒரு லெசன் இந்த லெசன் எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அதுல உள்ள எல்லா டேர்ம்ஸையும் படிச்சிட்டீங்கன்னா இதை ஆன்சர் பண்ணலாம். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, இது ஒரு 1 மார்க். அடுத்து பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஒரு டேர்மை கொடுத்துருவாங்க, பென் டிரைவ் கொடுத்துருவாங்க. அதை பத்தி ஒரு 2 வார்த்தையில் எழுதணும். பென் டிரைவ்னா என்ன, எம்ஐசிஆர்னா என்ன, அப்புறம் மைக்ரோஃபோன்னா என்ன, அப்புறம் டிவிடினா என்ன, அப்புறம் மெமரி கார்டுனா என்ன, இதை பத்தி ஒரு 2 வார்த்தை எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பத்தி ஒரு பேசிக்கான ஒரு தெளிவு இருக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஹார்ட்வேர் ஃபங்க்ஷன்ஸ். பென் டிரைவ்னா என்ன, ஒரு சின்ன ஒரு போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேவா? ஸோ பென் டிரைவ்ங்கிறது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்க டெர்சியரின்னு வச்சுக்கோங்க. டெர்சியரின்னு சொன்னா, இப்போ பிரைமரின்னு சொன்னா ரேம், ரோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. செகண்டரி மெமரின்னு சொன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அப்புறம் சிடி இருக்கு, டிவிடி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ ஹார்ட் டிஸ்க் மட்டும் செகண்டரியா வச்சுக்காங்க. இந்த சிடி, டிவிடி, பென் டிரைவ், இந்த ஆப்டிகல் டிஸ்க் ஸ்டோரேஜ், ஃபிளாஷ் மெமரி எல்லாத்தையும் டெர்சிரியா நீங்க வச்சுக்கோங்க. ஏன் இப்படி வச்சுக்க சொல்றேன்னா, இப்ப பிரைமரி செகண்டரி கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருக்கு. ஓகேவா? இப்ப ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருக்கும். அதனால இது செகண்டரின்னு சொல்றோம். பிரைமரின்னு சொன்னா அந்த கம்ப்யூட்டர்ல வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும். அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்றது தான் பிரைமரி மெமரி. செகண்டரி சொன்னா கம்ப்யூட்டர் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், அதான் செகண்டரி மெமரி. மெக்கானிக் பிரைமரி செகண்டரி பார்த்தோம் ஃபுல்லா போக வேணாம். டெர்சரின்னு சொன்னா பென் டிரைவ்ல மாட்டிக்கலாம் எடுத்துக்கலாம், சிடிய உள்ள போட்டுலாம் எடுத்துக்கலாம், டிவிடி உள்ள போட்டுலாம் எடுத்துக்கலாம், மெமரி கார்டு உள்ள போட்டுலாம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோன்ல உள்ள போட்டுக்கலாம், அது வேற ஃபோன்ல மாத்திக்கலாம். பென் டிரைவ் அப்படிதான், மெமரி கார்டு அப்படிதான், சிடி அப்படிதான், டிவிடி அப்படிதான். டெர்சரின்னு வச்சுக்காங்க. ஓகேவா? எதுக்கு சொல்றேன்னு அடுத்த கொஸ்டின் போகும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? பென் டிரைவ் என்ன சொன்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்குமா இல்லையா, ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் யூஎஸ்பி போர்ட் இருக்கும். அந்த யூஎஸ்பி போர்ட் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு எப்படி பென் டிரைவ் பேர் இருந்துச்சா, பென் மாதிரி இருந்துச்சா? ஓகேவா? பென் மாதிரி இருந்துச்சா, அதெல்லாம் பென் டிரைவ் வந்துருச்சு. இதுக்கு தம் டிரைவ்னு பேர் இருக்கு, ஏன்னா தம்பு மாதிரி கட்டவரல் மாதிரி இருக்கும், அது ஒரு விஷயம். அடுத்து மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன்னா ஏதாவது ஒரு சவுண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்றோம், இல்ல நம்ம மனிதனுடைய ஸ்பீச் ரெக்கார்ட் பண்றோம், அதை அப்படியே டிஜிட்டல் ஃபார்முக்கு மாத்தி கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் மைக்ரோஃபோன். அடுத்து பார்கோட் ரீடர்ங்கிறோம். இந்த பார்கோட் ரீடர்னா நீங்க கடைகளில் பார்த்துருப்பீங்க. கடையில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் பார்கோட் இருக்கும். அந்த பார்கோடை அப்படியே ஸ்கேன் பண்ணா என்ன ஆகும், அந்த பொருள் என்ன விலை, இந்த பொருள் வந்து என்ன பொருள் அப்படிங்கிற ஃபுல் டேட்டா பேஸும் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்லு போய் விழுந்துடும். புரியுதா உங்களுக்கு? இதான் பார்கோட் ரீடர். அடுத்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் இன்புட். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சில ஹார்ட்வேர் தான், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சில இன்புட் டிவைஸ் இருக்கு. அந்த இன்புட் டிவைஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான இன்புட் டிவைஸ் நம்ம பார்க்க போறோம். எம்ஐசிஆர் ஒரு டெக்னாலஜி இருக்கு. அது என்னன்னு சொன்னா மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன். அதாவது நம்ம மேக்னெட்டிக் இங்க்ல இப்ப பேங்க்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்னெட்டிக் இங்க்ல வந்து அவங்க வந்து அவங்களுடைய தகவலை ஃபுல்லா வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதை பிரிண்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் எப்படி ஸ்கேன் பண்ணுன்னு சொன்னா எம்ஐசிஆர் டெக்னாலஜியில ஸ்கேன் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அது கம்ப்யூட்டருக்குள்ள டெக்ஸ்டா மாத்திடும். அது வந்து பிரிண்டடா இருக்கும், மேக்னெட்டிக் இங்க்ல இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் மேக்னெட். இப்ப நம்ம யூஸ் பண்ற மாதிரி நம்ம கடையில போனா பிரிண்ட் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்க் கிடையாது. அது ஒரு வகையான ஸ்பெஷல் டைப் ஆஃப் இங்க். அந்த இங்கை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகும், எம்ஐசிஆர் டெக்னாலஜி யூஸ் ஆகும். இது பொதுவாக பேங்கிங் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டுல வந்து பல வகையான மெமரி கார்டு இருக்குங்க. எஸ்டி கார்டு நம்ம பார்த்துருக்கோம். செக்யூர் டிஜிட்டல் கார்டுனா எஸ்டி கார்டு இருக்கு, மெமரி ஸ்டிக்ஸும்பாங்க, அப்புறம் மல்டிமீடியா கார்டும்பாங்க,
அப்புறம் இதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கேமரால போட்டுக்கலாம், ஃபோன்ல போட்டுக்கலாம், அப்புறம் எந்த விதமான டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து இன்புட் டிவைஸ், இதெல்லாம் அட்வான்ஸ் இன்புட் டிவைஸ் சொல்றாங்க. இப்ப பென் டிரைவ்னா என்ன நம்ம பார்த்தோம்ல இல்லையா? ஸ்மால் போர்ட்டபிள் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இதை டெர்சியரின்னு மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டெர்சியரின்னு மாத்தினாதான் புக்கில் வந்து உங்களுக்கு செகண்டரின்னு இருக்கு. டெர்சியரின்னு எதுக்கு சொன்னா ஹார்ட் டிஸ்க்குக்கும் கம்ப்யூட்டர்ல உள்ளதுக்கும் நம்ம வெளியே போறதுக்கும் வித்தியாசத்துக்காக. செகண்டரி போறது தவறெல்லாம் கிடையாது, நீங்க எழுதுறதா எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதனால நான் உங்களுக்கு சொல்றேன். பென் டிரைவ்னா என்ன? A small portable tertiary storage device shaped like a pen that connects to a computer through USB port. MICRனா என்ன? ஸ்பெஷல் மேக்னெட்டிக் இங்க்ல உள்ள கேரக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், ஒரு டெக்னாலஜி. அப்புறம் பார்கோட் ரீடர்னா என்ன? அந்த ஒரு கடைகளில் உள்ள ப்ராடக்டை பார்கோடை ஸ்கேன் பண்றது, ஸ்கேன் பண்ணி அதோடைய பிரைஸ் என்ன, அதோடைய பொருள் என்ன, அதை பத்தி செக் பண்றது. அப்புறம் மைக்ரோஃபோன்னா என்ன? ஒரு மனிதனுடைய சவுண்டு ஸ்பீச்சையோ நம்ம டிஜிட்டலா மாத்துறது. டிவிடி ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். ஒரு ஆப்டிகல் ஸ்டோரேஜ் டிஸ்க்லயே அதிகமான ஸ்டோரேஜ் வந்து இதுக்கு தான் இருக்கு, சிடி கிடையாது. சிடியில வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் இருக்கும், டிவிடியில அதிகமான ஸ்டோரேஜ் இருக்கும். அதனாலதான் ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சிடியில பண்ண முடியாது, டிவிடியில தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆப்டிகல் ஸ்டோரேஜ் டிவைஸ்லயே அதிகமான ஸ்டோரேஜ் எதில் பண்ண முடியும்? டிவிடியில தான் பண்ண முடியும். அடுத்து மெமரி கார்டு. மெமரி கார்டுன்றது ஒரு வகையான ஃபிளாஷ் மெமரி. ஓகேவா? மெமரி கார்டை பத்தி கேட்டிருக்காங்க. அது ஒரு வகையான ஃபிளாஷ் மெமரி, பென்ட்ரைவ் மாதிரி ஒரு ஃபிளாஷ் மெமரி தான். மெமரி கார்டில் பல வகையை பார்த்துருக்கோம், எஸ்டி கார்டு பார்த்துருக்கோம், மெமரி ஸ்டிக்கை பார்த்தோம், மல்டிமீடியா கார்டை பார்த்தோம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். டெர்சியரி ஸ்டோரேஜ் டிவைஸ் ப்ரொவைட்ஸ் லார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அட் லோ காஸ்ட். இது உண்மையா பொய்யா? டெர்சியரி ஸ்டோரேஜ் டிவைஸ்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா? டெர்சியரி ஸ்டோரேஜ் டிவைஸ் என்னன்னு பார்த்தோமா இல்லையா? ஸோ டிவிடி ஸ்டோரேஜுங்கிறது இருக்கு. டிவிடி ஸ்டோரேஜ்னா டெர்சியரி ஸ்டோரேஜ் டிவைஸா? எஸ், அது டெர்சியரி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். இதுல பாருங்க நிறைய ஒரு ஜிபி இருக்கு, 4.7 ஜிபி இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் அப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல. நீங்க உங்க காலத்துல இப்ப வாழ்ற காலத்துல யூஸ் பண்றது இல்ல. 90s காலத்துல, 90s 2000s காலத்துல இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதுதான் வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க. இந்த காலத்துல பென்ட்ரைவ் யூஸ் பண்றாங்க. மெமரி கார்டு கூட இப்ப யூஸ் பண்றது இல்ல. போன்லயே பென்ட்ரைவ் சொருகிற மாதிரிலாம் வந்துருச்சு. அதனால இப்ப பென்ட்ரைவ் யூஸ் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப சீப்பா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்ப இதெல்லாம் வந்து சீப்பு தானே ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்டோரேஜை ரொம்ப ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். ஹை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ஆனா ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பென்ட்ரைவும் பாத்தீங்கன்னா அதே சீப்பு தான். சரிங்களா? இப்ப டெர்சியரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து லார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை லோ காஸ்ட்டுக்கு கொடுக்குதா இல்லையா? இது ட்ரூ தான். ப்ளூரே டிஸ்க்னு ஒரு வகையான டிஸ்க் இருக்கு, அது ஒரு ஆப்டிகல் ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ட்ரூ தான். ப்ளூரே டிஸ்க்னா ஒரு ஒரு வகையான சிடி. புரியுதா உங்களுக்கு? ஒரு வகையான சிடி. அதை கொஞ்சம் ஹை குவாலிட்டி, இந்த வீடியோ ரொம்ப ஹை குவாலிட்டின்னு வைங்களேன், அதான் அது ட்ரூ தான். பிரைமரி ஸ்டோரேஜ் ஸ்டோர் டேட்டா பெர்மனன்ட்லி. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்டோரேஜ்னா என்ன? எத்தனை வகை? நம்ம ரெண்டு வகையான பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸை பார்த்தோம். அது என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? ரேம், ரோம். ஓகே ஓகே. இது ஆஃப் ஆனா இந்த டேட்டா அப்படியே இருக்குமா? இருக்காது, க்ளோஸ் ஆயிரும். இருக்காது. அப்பனா ஃபால்ஸ். ஓகேவா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது வந்து டெர்சியரி மெமரியா? கிடையாது, இது பிரைமரி மெமரி. அதனால இதுவும் ஃபால்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸை வாங்குறீங்கன்னு வைங்க, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸை வாங்குறீங்க. வாங்கும்போது என்ன வகையான விஷயங்களை பார்ப்பீங்க? ஒரு 4 கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் செலக்ட் பண்ணி தான் நீங்க ஸ்டோரேஜ் டிவைஸை வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு? 1 ஜிபியா, 2 ஜிபியா, 3 ஜிபியா, 4 ஜிபியா? ஓகேவா? சில இதுல பாத்தீங்கன்னா கம்மியான ஸ்டோரேஜ் இருக்கும், சில இது அதிகமான ஸ்டோரேஜ் இருக்கும். இப்ப நீங்க ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்கன்னா அது 500 ஜிபி இருக்கும், 1 டிபி இருக்கும். ஜிபி என்ன, டிபி என்னெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அந்த வீடியோ நீங்க திரும்பி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பென்ட்ரைவ்ல பாத்தீங்கன்னா 500 ஜிபிலாம் பென்ட்ரைவ்ல நீங்க பார்க்க முடியாது. மேக்சிமம் ஒரு 8 ஜிபி, இல்ல 16 ஜிபி, 32 ஜிபி, 64 ஜிபி,
அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 500 ஜிபிக்கு உங்களுக்கு டேட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஹார்ட் டிஸ்க் தான் வாங்கணும். ஹார்ட் டிஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா 2 வகையான ஹார்ட் டிஸ்க் இருக்கு. கம்ப்யூட்டர்ல நீங்க ஹார்ட் டிஸ்க் இருக்கும். நீங்க ஹார்ட் டிஸ்க் நீங்க வெளியே வாங்கி பென்ட்ரைவ் வாங்கி சொருகுற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அதை நீங்க சொருகினீங்கன்னா நீங்க அப்படி ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தேவைப்படுது அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் நீங்க வாங்கணும். ஓகேவா? அடுத்து அக்சஸ் ஸ்பீடு, எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா இருக்கு. இப்பெல்லாம் வந்து ஹார்ட் டிஸ்க் சொல்றாங்கல்ல, ஹார்ட் டிஸ்கை விட எஸ்எஸ்டி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்குதுன்னா, இப்போ ஒரு விஷயத்தை கிளிக் பண்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்குதுன்னா, எஸ்எஸ்டி வந்து 1 நிமிஷத்துலயே அதை எடுத்து கொடுத்துரும். நீங்க ஸ்பீடுனா என்ன, அதை கிளிக் பண்றீங்க, அதுல டைப் பண்றீங்க, அதை டெலீட் பண்றீங்க, அதை மாத்துறீங்க, இதான் வந்து என்னது அக்சஸ் ஸ்பீடு. இதான் ரீட் ஆர் ரைட்டுங்கிறோம். ரீட்னா என்ன, அதுல ஏதாவது நீங்க எழுதுறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. ரைட்னா அதை நீங்க மாத்துறீங்க, இது ஆக்சஸ் ஸ்பீடு. இந்த ஆக்சஸ் ஸ்பீடு எதுல ஹையா இருக்கும்னா ரேம்ல ரொம்ப ஹையா இருக்கும். ரேம்ங்கிறது பிரைமரி மெமரி. அதே மாதிரி எஸ்எஸ்டி ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ஆனா நீங்க இந்த சிடி இருக்குல்ல, இந்த சிடி மேக்னெட்டிக் டேப்ஸ் தான் நம்ம பார்த்தோமா இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஹார்ட் டிஸ்கை விட, ஃபிளாஷ் மெமரியை விட இந்த சிடிலையும் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டேப்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 600 எம்பி தான் இருக்கும் அந்த சிடில. அந்த 600 எம்பியை ஸ்டோர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆகும். அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, நாங்க பார்த்துருக்கோம். அதெல்லாம் இந்த சிடியில வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அந்த வீடியோஸ் ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் வாலட்டிலிட்டினா ஸ்டோரேஜ் வந்து கரண்ட் இல்லாட்டியும் ஸ்டோரேஜ் அந்த டிவைஸ்ல இருக்கணும். இப்போ வந்து பென்ட்ரைவ் இருக்கா இல்லையா, பென்ட்ரைவ் நம்ம யூஸ் பண்றோம். பென்ட்ரைவ் வந்து நீங்க அதுக்கு நீங்க கரண்ட் கொடுக்கவே தேவையில்லை. கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் அதுல ஸ்டோரேஜ் அப்படியே தான் இருக்கும். மெமரி கார்டு அப்படிதான், ஈவன் சிடியும் அப்படிதான். சரிங்களா? ஆனா இந்த பிரைமரி மெமரிங்கிறோம்ல, ரேம் ரோம்ங்கிறோம்ல, இதெல்லாம் பவர் இல்லாட்டி அது ஆஃப் ஆயிரும். இது ஆனா பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க, மெமரி கார்டு எடுத்துக்கோங்க, சிடி எடுத்துக்கோங்க, டிவிடி எடுத்துக்கோங்க, ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கோங்க, எஸ்எஸ்டி எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து நான் வாலட்டைல்னா பவர் இருந்தாலும் இல்லாட்டியும் டேட்டா பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து காசு. இப்ப டெர்சியரி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்குமா, சரிங்களா? எஸ்எஸ்டி ரேம்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸோ இந்த 4 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதைத்தான் நான் ஆன்சர் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் அதெல்லாம். அடுத்து வந்து இப்போ வந்து நீங்க சிடி டிவிடி இன்சர்ட் பண்றீங்க, அது ஒர்க் ஆக மாட்டேங்குது, எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சிடி டிவிடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இப்ப சிடி டிவிடிலாம் வந்து நீங்க இப்படிதான் சிடி இருக்கும், டிவிடி இருக்கும். கம்ப்யூட்டர்ல நீங்க போடுறீங்க, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சிடி கிளீனா இருக்கா அல்லது ஸ்கிராட்ச் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி சிடி ப்ராப்பரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சிடி வந்து நம்ம போடுறோம் இல்லையா டிரைவ், அது ப்ராப்பரா கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அதுவும் ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னா அந்த டிரைவ்ல ஓகே இந்த சிடி கனெக்ட் ஆகல, வேற சிடியை போட்டு பார்க்கணும், வேற டிவிடியை போட்டு பார்க்கணும். அந்த டிவிடி ஒர்க் ஆச்சுன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல ஃபால்ட் இல்ல, சிடி தான் ஃபால்ட். இல்ல அது ஒர்க் ஆகலன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல தான் ஃபால்ட். இப்ப வேற எதுவும் ஒர்க் ஆகல, எந்த சிடி ஒர்க் ஆகலன்னு சொன்னா மேபி கம்ப்யூட்டர்ல ஃபால்ட்டா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணி கம்ப்யூட்டர் அதுக்குன்னு சில டிரைவர்ஸ் இருக்குங்க. டிரைவர்ஸ்னா சில சாஃப்ட்வேர் இருக்குங்க அந்த சிடி ஒர்க் பண்றதுக்குன்னு. அந்த சாஃப்ட்வேருக்கு தான் டிரைவர்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பென்ட்ரைவ் சொருகிறோம், பென்ட்ரைவ் ஒர்க் பண்றதுக்கு சில சாஃப்ட்வேர் இருக்கு, அதுக்கு பேர் தான் டிரைவர். பென்ட்ரைவா இருக்கட்டும், சிடியா இருக்கட்டும், மெமரி கார்டா இருக்கட்டும், அதுக்குன்னு நீங்க எக்ஸ்டர்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் நீங்க போட்டீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் பண்றதுக்கு சில சாஃப்ட்வேர் இருக்கு, அதுக்கு பேர் தான் டிரைவர்ஸ். அந்த லேட்டஸ்ட் டிரைவர்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க எக்ஸ்டர்னலா சொல்லுகிற அந்த ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ், மெமரி கார்டெலாம் ஒர்க் ஆகும். அதை ரீஸ்டார்ட் பண்ணி அந்த டிரைவர்ல அப்டேட் பண்ணணும். மேபி இன்ஸ்டால் ஆகிருக்கும், அது அப்டேட் ஆகாம இருக்கும், அதை நீங்க அப்டேட் பண்ணணும். இப்படிதான் என்ன பண்ணணும், நீங்க
ஆன்சரை எழுதணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இப்போ மவுஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்து கனெக்ஷனை செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்க கனெக்ஷன் வந்து ப்ராப்பரா பிளக் ஆயிருக்கா, அப்ப பாருங்க இது வந்து ப்ராப்பரா பிளக் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இப்பெல்லாம் வயர்லெஸ் மவுஸ் வந்துருச்சு. வயர்லெஸ் கனெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா மவுஸ் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பென்ட்ரைவா ஒன்று கொடுத்துருவாங்க. அப்ப அது கரெக்டா ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வந்து இப்போ வயர்லெஸ் மவுஸா இருந்தா பேட்டரி இருக்கு, பேட்டரி வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா, பேட்டரியை மாத்தணுமான்னு பார்க்கணும். வயர்னு சொன்னா யூஎஸ்பி, டிஃப்ரெண்ட் யூஎஸ்பி போர்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து கம்ப்யூட்டர்ல தான் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல ரீஸ்டார்ட் பண்ணி டிரைவர்ஸ் என்ன பண்ணணும், ஃபுல்லா அப்டேட் பண்ணணும். ஓகேவா? இப்படிதான் என்ன பண்ணணும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் வச்சு நீங்க செக் பண்ணுங்க. எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, கம்ப்யூட்டர் கடைக்காரன்ட்ட கொண்டு போய் ஐயோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், அவங்களை ஏமாத்தி நிறைய காசு பிடிக்கிடுவான். அதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகாட்டி என்ன பண்ணணும், கடைசியா வந்து நீங்க என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் சர்வீஸ் கரண்ட்டை நீங்க கொடுத்து அதை என்ன பண்ணணும் பண்ணணும். So இதுதான் வந்து இந்த லெசன் உள்ள கொஸ்டின். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. சரிங்களா?